மறுநாள் விடிந்ததே ஒரு அதிரடியுடன் தான் தொடங்கியது. டியூஷன் சென்டரின் திண்ணையில் அமர்ந்து தீபக் எதையோ யோசித்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கிய தீபிகா ஆவேசமாக அவனை நோக்கி வந்தாள். அவள் அணிந்திருந்த உடையை பார்த்தால் அந்த பகுதியை ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போகும் போல இருந்தது. ஒரு மிக குட்டையான ஷர்ட் பனியனும் அதற்கு இணையாக ஒரு சிறிய பாவாடையும் அணிந்து தன் நகர்ப்புற நாகரிகத்தின் உச்சத்தில் மின்னினாள். தீபக்கின் முன்னால் வந்து நின்றவள் ஏளனமாக சிரித்தாள். என்ன தீபக், பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தப்பவே உன்னை ஆட்டி படைச்சேன். இப்போ இந்த நடு தெருவில் இருக்கிற குடிசைக்கு வந்துட்டியே. நான் சொல்லி ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே உன் நிலைமை இப்படி ஆகிடுச்சு. உனக்கு பைத்தியம் பிடிச்சி ஊர் ஊராக அலைவேன்னு சொன்னேன், ஆனால் அதுக்கு முன்னையே இப்படி வந்துட்டியே என்று நக்கலாக கேட்டாள். தீபக் கோபத்துடன் எழுந்து நின்றான். யாரடி நீ? ஸ்கூல் படித்த காலத்தில் இருந்தே என் நிழல் மாதிரி எதுக்கு என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்க? என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்க. எதுக்காகடி இவ்வளோ வன்மம் உனக்கு என்று ஆக்ரோஷமாக கேட்டான். தீபிகா சற்றும் அலட்டிக்கொள்ளாமல், அவசரப்படாதப்பா, காலம் வரும்போது எல்லா உண்மையும் உன் காதுக்கு வரும் என்று திமிராக பேசிக்கொண்டிருந்தாள். அப்போதுதான் உள்ளே இருந்து பொன்னம்பலம் வெளியே வந்தார். தூரத்தில் இருந்து பார்த்தவருக்கு ஒரு இளம்பெண் அரைகுறை ஆடையுடன் தீபக்கிடம் சண்டையிட்டு கொண்டிருப்பது போல தெரிந்தது. அட பாவமே, என்னடா இது அநியாயம்! ஒரு பொண்ணு பாவம் கட்டிக்க துணி இல்லாமல் மாப்பிள்ளை தம்பிக்கிட்ட வந்து துணி கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இந்த தம்பி என்னன்னா உதவி பண்ணாம இப்படி அந்த புள்ளைய போய் மிரட்டிட்டு நிற்கிறாரே என்று பதறிப்போனார். சட்டென்று கொடியில் காய்ந்து கொண்டிருந்த கார்த்திகாவின் ஒரு நீளமான பட்டுத்தாவணியை உருவிக்கொண்டு ஓடி வந்தார். தீபிகா எகிரிக்கொண்டிருந்த அந்த நொடியில் பொன்னம்பலம் மின்னல் வேகத்தில் பாய்ந்து வந்து, அம்மாடியோ, பயப்படாதம்மா, இந்த அப்பா இருக்கே, என்னாச்சு? யார் உன் மேலே கை வச்சது? எதுக்காக இப்படி துணி இல்லாமல் வந்து நிற்கிற என்று சொல்லிக்கொண்டே அந்த பெரிய தாவணியை தீபிகாவின் கழுத்தை சுற்றி ஒரு போர்வையை போல போர்த்தி அவளை நன்றாக மூடினார். தீபிகாவிற்கு ஒரு நிமிடம் மூச்சே நின்றுவிட்டது. யோ, என்னையா பண்ற? விடியா என்னையா என்று அவள் திமிர பொன்னம்பலம் விடவில்லை. தம்பி, இந்த பிள்ளைக்கு ஏதோ விபரீதம் ஆயிடுச்சுப்பா, பாவம், மேலாப்பு கூட போடாமல் வந்து வெறும் பாவடையோடு வந்து நிற்கிது. ஏம்மா, உன் ஊர் எது? இப்படி ஒரு கோலத்தில் இங்கே வந்து நிற்கிறியே என்று மிக உருக்கமாகவும் அப்பாவியாகவும் கேட்டார். அவர் கேட்ட அந்த கேள்விகளை கேட்டதும் தீபக்கிற்கு தூக்கி வாரி போட்டது. தன் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் கைகளால் வாயை பொத்தி கொண்டு குனிந்து கொண்டான். தீபிகாவிற்கோ அவமானத்தில் முகம் கருத்து போய்விட்டது. யோ யோ முட்டாளே, இது மாடல் ட்ரெஸ்ஸியா? உனக்கு ஒரு மாடல் ட்ரெஸ் கூட என்னன்னு தெரியலையா? இப்போ இது லேட்டஸ்ட் ஃபேஷன். ஹே தீபக், ஒரு பட்டிக்காட்டு குடும்பத்தை இங்கே கூட்டிக்கிட்டு வந்து வச்சிருக்க, நீயும் உன் குடும்பமும் என்று கத்தினாள். உடனே பொன்னம்பலம் அசராமல், ஓ, இதுக்கு பேர் தான் மாடலா? அப்போ சரிம்மா, நான் வேற ஏதோ விபரீதம் நடந்துடுச்சோ, வறுமையில் இப்படி துணி இல்லாமல் வந்துட்டியோன்னு பயந்துட்டேன். ஏம்மா, இப்போ இதெல்லாம் தான் நாகரிகமா? எங்கள் ஊரில் எல்லாம் துணி அதிகமாக இருந்தால் தான் அது கௌரவம்னு நினைப்போம். இங்கே என்னடானா துணி குறைந்தது தான் கௌரவமா? தீபிகா ஆத்திரத்தில் அந்த தாவணியை உருவி தீபக்கின் முகத்தில் வீசினாள். ஷே, என்ன தீபக் இது? என்ன மனுஷங்க இவங்க என்று கத்தியபடி தன் காருக்குள் ஏறி செல்ல முற்பட்டாள். அவள் பின்னாலேயே ஓடிய பொன்னம்பலம், அம்மாடி அம்மாடி நில்லு, இது மாடல்னு நீ சொன்னனால எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் ரோட்டில் போகிற மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல, இந்த தாவணியை சுற்றிக்கிட்டு போமா. என்ன சொல்லியும் கேட்க மாட்டேங்குதே இந்த புள்ள என்று அந்த தெருவே கேட்கும்படி கத்தினார். தீபிகா பதறி போய் காருக்குள் ஏறி கண்ணாடியை ஏற்றிக்கொண்டாள். பொன்னம்பலம் கையில் அந்த தாவணியுடன், மாப்பிள்ளை தம்பி, இந்த பட்டணத்தில் துணிக்கே இவ்வளோ பஞ்சமாக இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா. காசு இருக்கிறவங்க எல்லாம் இப்படி துணி இல்லாமல் அலைகிறாங்க. காசு இல்லாத நாம தான் இவ்வளோ துணியை சுற்றிக்கிட்டு இருக்கோமோ என்று அவர் கேட்ட யதார்த்தமான கேள்வி தீபக்கை யோசிக்க வைத்தது. பொன்னம்பலம் அந்த தாவணியை எடுத்து தீபிகா மீது போர்த்திய அந்த விசித்திரமான காட்சியை சற்று தள்ளியிருந்த வீட்டிலிருந்து கண்ணன் கவனித்து கொண்டிருந்தார். அவருக்கு சரியாக காது கேட்கவில்லை என்றாலும் கண்ணில் பட்ட காட்சிகள் பயங்கரமான ஒரு வில்லங்கமாக தெரிந்தது.
உடனே பதற்றமாக தன் மனைவி சுந்தரியை கூப்பிட்டார். ஏண்டி சுந்தரி, கொஞ்சம் இங்கே வாடி, சீக்கிரம் வந்து இதை பாரு என்று அவர் குரல் கொடுத்தார். சுந்தரி கையில் இருந்த கரண்டியோடு ஓடி வந்தாள். என்னங்க, எதுக்கு இப்படி கத்துறீங்க, என்னாச்சு என்று கேட்டாள். கண்ணன் ஜன்னல் வழியாக அந்த பழைய டியூஷன் சென்டர் பக்கம் கையை நீட்டினார். அங்கே பாரு, அந்த டியூஷன் சென்டர் இருந்த இடத்துக்கு புதுசாக ஒரு குடும்பம் வந்திருக்கு. ஆனால் வந்த வேகத்திலேயோ ஏதோ வில்லங்க நடக்குது போல தெரியுது. அந்த பெரிய ஆளை பாரு, தலையில் முண்டாசு கட்டிக்கிட்டு ஒரு பொண்ணோட துணியை உருவி எடுத்துட்டு வந்து என்னமோ வித்தை காட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கத்திக்கிட்டு ஓடுது பாரு என்று தான் பார்த்ததை விவரித்தார். சுந்தரி கண்ணை துடைத்து கொண்டு பார்த்தாள். என்னங்க இது, அந்த ஆள் அந்த பொண்ணோட தாவணியவா எடுத்து வச்சிருக்காரு? அச்சச்சோ, பாவம் அந்த பொண்ணு. ஒதுக்குப்புறமான இடத்துல வச்சு தப்பு பண்ணுனா யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டாங்க போல. இருங்க, அந்த ஓனர் வரட்டும், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம் என சொல்ல கண்ணன் அவளிடம், எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலை, நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு அமைதியாக இருக்கணும். அப்புறம் நாம் தான் கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு தெரிஞ்சா நமக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துடும். அந்த குடும்பமே ரொம்ப மோசம்னு நினைக்கிறேன். கண்ணன் தன் கற்பனையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினார். அது மட்டுமா, பக்கத்தில் ஒரு பையன் நிற்கிறானே, அவன் கூட தட்டி கேட்காம தடுக்காம வேடிக்கை பார்த்து சிரிச்சிட்டு நிற்கிறான். இவனுங்களையெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி தெரியுது சுந்தரி. வந்த இடத்துல வம்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. இனிமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்டி. அவனுங்க கிட்ட பேச்சுவார்த்தை எதையும் வச்சுக்காத. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டையும் சொல்லிடுவோம். இவங்க ஏதோ ஒரு பெரிய கிரிமினல் கோஷ்டியாக இருப்பாங்க போல இருக்கு என்று ஒரு பெரிய முடிவையே சொல்லி முடித்தார். பாவம் பொன்னம்பலம். அவர் செய்த அந்த தாவணி தொண்டு அந்த பகுதி மக்களிடையே இப்படி ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கும் என்று அவர் கனவிலும் நினைக்கவில்லை. கண்ணனும் சுந்தரியும் அந்த தூரத்து காட்சியை வைத்துக்கொண்டு அந்த தெருவின் பிரேக்கிங் நியூஸ் போல அதை பேசி தீர்த்தார்கள். ஒரு பக்கம் பொன்னம்பலத்தின் மனிதாபிமானம், இன்னொரு பக்கம் நகரத்து மக்களின் தவறான புரிதல் என அந்த காலை பொழுது ஒரு குழப்பமான தொடக்கமாக அமைந்தது. அங்கே பொன்னம்பலத்திற்கும் தீபிகாவிற்கும் இடையே தாவணி போர் நடந்து முடிந்த அந்த சலசலப்பில் ஒரு மென்மையான அன்பு அரும்பு விட தொடங்கியது. சுந்தரியின் 2 வயது குழந்தை ஜன்னல் கம்பிகளை பிடித்து கொண்டு எட்டி பார்த்தது. திண்ணையில் அமர்ந்திருந்த தீபக்கை பார்த்ததும் அந்த குழந்தை தனது பிஞ்சு விரல்களை அசைத்து டாட்டா காட்டியது. அந்த பிஞ்சு முகத்தின் சிரிப்பை கண்டதும் தீபக்கின் மனபாரமெல்லாம் ஒரு நிமிடம் மறைந்தது. அவனும் பதிலுக்கு புன்னகைத்து டாட்டா காட்டினான். உடனே அந்த குழந்தை ஒருபடி மேலே சென்று தனது பிஞ்சு கைகளை வாயில் ஒத்தி எடுத்து காற்றில் ஒரு முத்தத்தை பறக்கவிட்டது. தீபக் அதை அப்படியே கைகளால் பிடித்து ரிட்டனாக பதிலுக்கு ஒரு முத்தத்தை அந்த மழலைக்கு அனுப்பி வைத்தான். அந்த பாச பரிமாற்றம் மிக அழகாக நடந்து கொண்டிருந்தது. ஆனால் பால்கனியிலிருந்து இதை பார்த்து கொண்டிருந்த சுந்தரியின் தங்கை சுஷ்மா அப்படியே அதிர்ந்து போனாள். அக்கா அக்கா, இங்கே வந்து பாருக்கா, அந்த புதுசாக வந்திருக்கிறவன் இங்கே பார்த்து கிஸ் கொடுத்துட்டு இருக்கான் என்று அலறினாள். பதறி போய் ஓடி வந்த சுந்தரி சுஷ்மாவின் வாயை பொத்திவிட்டு அவளை அறைக்குள் இழுத்து வந்தாள். அடியே கத்தாத, மெதுவாக பேசு, இனிமே அந்த பக்கம் எல்லாம் போவாத. அவங்க மொத்த குடும்பமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். அந்த பெரிய ஆள் என்னடானா ஒரு பொண்ணோட தாவணியை உருவி பிரச்சனை பண்ணுறாரு. இந்த பையன் என்னடானா இங்கே பார்த்து கிஸ் கொடுத்துட்டு இருக்கான். என்ன மாதிரி குடும்பமோ இது, எப்போ எவன் என்ன பண்ணுவானே தெரியலையே என்று சுந்தரி பயத்திலும் அருவருப்பிலும் முணுமுணுத்து கொண்டாள். ஜன்னல் கதவுகள் படாரென்று மூடப்பட்டன. ஆனால் அந்த தற்காலிக தடைகளையும் தாண்டி தீபக்கிற்கும் அந்த மழலைக்கும் இடையே ஒரு புதிய உறவு துளிர்விடத் தொடங்கியது. ஒருபுறம் யதார்த்தமான கிராமத்து மனிதாபிமானத்தை சந்தேகத்தோடு பார்க்கும் நகரத்து நாகரிகம், மறுபுறம் எந்த ஒரு பாகுபாடும் இன்றி முகம் தெரியாதவரிடமும் அன்பு காட்டும் மழலை உள்ளம். இறுதியில் இந்த உறவுகள் அன்பு என்னும் ஒரே நூலால் பிணைக்கப்படுமா? அன்றைய தினம் சமையல் வேலைகளை ஒரு வழியாக முடித்துவிட்டு அப்பாடா என மூச்சிறைக்க ஒரு ஓரமாக அமரப்போன கார்த்திகாவை தீபக் கண்கள் சிவக்க தடுத்தான். ஏய் கார்த்திகா, நில்லு, என்ன பண்ணுற என்று கேட்க, வேலையெல்லாம் முடிச்சிட்டேங்க, இனி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் என்று சொல்ல, என்னது ரெஸ்ட் எடுக்க போறியா? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா, இல்லை எல்லாம் காற்றுல போயிடுச்சா? என்னங்க நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் சொன்னதெல்லாம் நான் சரியாக தானே சமைச்சிருக்கேன் என்று சொல்ல, கார்த்திகா, நான் சமைக்கிறத பற்றி
இப்போ பேசல. இன்னையில இருந்து உனக்கு நான் பாடம் சொல்லித்தர போகிறேன். நாம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து படிக்க போகிறோம். நல்ல முயற்சி பண்ணுறோம், விடாமல் படிக்கிறோம். நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஒரு பெரிய டிகிரி வாங்குற. இந்த தீபக் மற்றவங்க முன்னாடி விட்ட சவாலில் நீ தான் ஜெயிச்சு காட்டணும், புரியுதா என்று ஒரு தலைமை ஆசிரியர் ரேஞ்சுக்கு கண்டிப்புடன் கேட்டான். கார்த்திகா அவனது வேகத்தை பார்த்து சிரித்துக்கொண்டே, சரிங்க வாத்தியார் ஐயா, ஆனால் எனக்கு புரிகிற மாதிரி அழகாக படம் வரைஞ்சி கதையாக சொல்லித்தரணும், சரியா என்றாள். தீபக் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு, சரிம்மா தாயே, நீ கேட்குற மாதிரியே கோடு போட்டு படம் வரைஞ்சி கதையாக சொல்லித்தரேன். ஆனால் நீ ஒழுங்காக படிச்சிடணும் என்று சொல்லிவிட்டு ஒரு தடிமனான புத்தகத்தை எடுத்தான். உனக்கு கணக்கு தானே வேப்பங்கா மாதிரி கசக்கோன்னு சொன்னேன். அதனால் முதல்ல நம்ம கணக்கு படிப்போம். கணக்கு மட்டும் மண்டையில் ஏறிட்டா உலகத்தில் இருக்கிற மற்ற பாடம் எல்லாம் உனக்கு அல்வா மாதிரி ஈஸியாக புரிஞ்சிடும் என்று ஒரு புத்தகத்தை திறந்தான். புத்தகத்தை பார்த்த அடுத்த நொடியே கார்த்திகா சிரித்துக்கொண்டே துள்ளி குதித்தாள். என்னங்க நீங்கள் பெரிய வாத்தியார்னு சொல்லிக்கிட்டு கணக்கு எடுக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இப்போது இங்கிலீஷ் புத்தகத்தை தூக்கி வச்சுருக்கீங்க பாருங்க. அதில் ஃபுல்லாக ABXYன்னு இங்கிலீஷாக எழுதி வச்சிருக்கு. என்னைய ஏமாத்த பார்க்குறீங்களா என்று கேட்டாள். தீபக் அதிர்ச்சியில் உறைந்து அவளை பார்த்தான். அடி பாவி கார்த்திகா, நீ உண்மையிலேயே 8ஆம் கிளாஸ் வரைக்கும் போனதானே? 8ஆம் கிளாஸில் அல்ஜிப்ரா சப்ஜெக்ட் இருக்குமே. ஆனால் நீ இப்படி கேட்குறியே, உண்மையை சொல்லு, நீ ஸ்கூலுக்கு போனியா இல்லையா? கார்த்திகா அசராமல், நிஜமாவே ஸ்கூலுக்கு போனேங்க. ஆனால் கணக்கு வாத்தியார் பாடம் நடத்த வரும்போது மட்டும் எனக்கு தானாகவே தூக்கம் வந்துடும். அதனால் எனக்கு இதெல்லாம் ஞாபகமே இல்லை. அதுவும் இல்லாமல் நான் ஒருக்கா கூட கணக்கு பரீட்சைக்கு ஸ்கூலுக்கு போனதே இல்லை. ஏதாவது போய் சொல்லி லீவ் போட்டுருவேன் என்று சொல்ல தீபக் தன் நெற்றியில் ஓங்கி அடித்து கொண்டான். ஐயோ கடவுளே, அல்ஜிப்ரா கணக்கிலேயே இருக்குன்னு தெரியாத இவளுக்கு நான் எப்படி X+Y சூத்திரத்தை எல்லாம் சொல்லி கொடுக்க போகிறேன் என்று தவித்து கொண்டிருக்க கார்த்திகாவோ, என்னங்க ஜீப்ரானா வரி குதிரை தானே, அது எதுக்கு கணக்கு புத்தகத்தில் வருது என்று கேட்க, தெய்வமே அம்மா தாயே உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு என்று சொல்லிவிட்டு, அம்மாடி உனக்கு சாதாரண கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் இதெல்லாமாவது தெரியுமா, இல்லை அதுலேயும் முட்டைதானா என்று சோதனையாக கேட்டான். அதெல்லாம் எனக்கு அத்துப்படிங்க, வேணான்னா கேட்டு பாருங்க என்று கார்த்திகா சவால் விட தீபக் அவளை சோதிக்க ஒரு யதார்த்தமான கேள்வியை கேட்டான். சரிம்மா, இப்போது 1 கிலோ தக்காளி வாங்கினா அதில் 10 தக்காளி இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ 1/2 கிலோ தக்காளி வாங்கினா அதில் எத்தனை தக்காளி வரும், டக்குன்னு சொல்லு பார்ப்போம் என்றான். கார்த்திகா ஒரு நிமிடம் கண்ணை மூடி விரல்களை விட்டு ஏதோ யோசித்தாள். பிறகு முகத்தில் ஒரு தெளிவோடு, 7 தக்காளிங்க என்று ஆணித்தரமாக சொன்னாள். தீபக்கிற்கு தூக்கி வாரி போட்டது. என்ன 7 தக்காளியா? அடி சக்க, 1 கிலோவுக்கு 10னா அதில் பாதி 5 தானே வரணும், உனக்கு எப்படி 7 வந்துச்சு என்று அவன் அலற கார்த்திகா தன் விளக்கத்தை தொடங்கினாள். ஏங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் எங்கள் ஊரில் அண்ணாச்சி கடைக்கு தக்காளி வாங்க போனப்போ அன்னைக்கு அப்படி தான் நடந்துச்சு. அந்த அண்ணாச்சி ரொம்ப நல்லவர். 1 கிலோ தக்காளி 20 ரூபான்னு சொன்னார். அதில் 10 தக்காளி வரும்னு சொன்னார். நான் 1/2 கிலோ கொடுங்கன்னு கேட்டேன். அவர் எனக்கு 7 தக்காளி கொடுத்துட்டு 10 ரூபாய் வாங்கிக்கிட்டாரு. அப்போது 1 கிலோவுக்கு 10 தக்காளின்னா 1/2 கிலோவுக்கு 7 தக்காளி தானே வரணும். அண்ணாச்சி எத்தனை வருஷமாக கடை நடத்துகிறாரு, அவரோட கணக்கு தப்பாவா இருக்கும் என்று அவள் கேட்க தீபக் அப்படியே சிலையாக உறைந்து போனான். நடந்த கொடுமை தாங்காமல் தீபக் தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தான். அப்போதுதான் வெளியே ஒரு கூச்சலும் குழப்பமும் கலந்த சத்தம் கேட்டது. அதில் எல்லா குரல்களையும் தாண்டி பொன்னம்பலத்தின் கணீர் என்ற சத்தம். ஏழை அறிவில்லாதவங்களா, பாவம் அந்த செடி, இப்படி பண்ணுறீங்களே என்று ஆக்ரோஷமாக ஒலித்தது. ஏதோ விபரீதம் என்று பதறிப்போய் தீபக் வெளியே ஓடி வந்தான். அங்கே கண்ட காட்சி அவனை நிலைகுலைய வைத்தது. பொன்னம்பலம் கையில் ஒரு மண் தோண்டும் கருவியையும் வேரோடு பிடுங்கப்பட்ட ஒரு செடியையும் பிடித்து கொண்டு நின்றார். அவரை சுற்றி அந்த பகுதிவாசிகள் 4-5 பேர் முகத்தில் கோபத்தோடு கத்தி கொண்டிருந்தனர். மாமா என்ன பண்ணுறீங்க, எதுக்கு இந்த செடியை பிடுங்கினீங்க என்று தீபக் மூச்சிறைக்க கேட்டான். பொன்னம்பலம் தன் வேட்டியை தூக்கி கட்டி கொண்டு, என்ன மாப்பிள்ளை கேள்வி இது,
இந்த ஊர்க்காரங்களுக்கு அறிவே இல்லையா? செடியெல்லாம் நட்டு வைக்காம மண்ணே இல்லாமல் பிளாஸ்டிக் டப்பாவில் அடைச்சி அங்கே கயிறு கட்டி தொங்க விட்டுருக்காங்க. பாவம் அந்த செடி மூச்சு முட்டி செத்து போயிடாதா? அதான் மண்ணில் வச்சாதான் மரம் வளரும்னு நான் அதை எடுத்துகிட்டு வந்து தரையில் குழி தோண்டி நடப்போனேன். அதுக்குள்ளே இந்த சிட்டிக்காரங்க எல்லாம் சண்டைக்கு வராங்க. மண் இல்லாமல் எப்படி மாப்பிள்ளை செடி வளரும் என்று மிக ஆவேசமாக கேட்டார். பக்கத்து வீட்டுக்காரர் ஒருவர் ஓடி வந்து, தம்பி இந்த ஆளை கொஞ்சம் அடக்கி வைங்க, இது ஏர் பிளான்ட், இந்த மண்ணில் நடக்கூடாது, இப்படித்தான் அலங்காரமாக தொங்க விடணும், அதை போய் மண்ணில் புதைக்க பார்க்குறாரே உங்கள் மாமனார் என்று தலையில் அடித்து கொண்டார். அப்படியே அது மண்ணில் நட வேண்டிய செடியாக இருந்தாலுமே எங்கள் வீட்டில் வச்சிருந்த செடியை எப்படி இந்த ஆள் எடுக்கலாம் என்று சண்டைக்கு வந்தார்கள். தீபக்கிற்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. ஒருத்தி தீயில்லாமல் அடுப்பு எரியாது என்று ஒற்றை காலில் நின்றாள். இப்போது இவரோ மண்ணு இல்லாமல் செடி வளராது என்று போராட்டம் நடத்துகிறார். இவருக்கு அவளே பரவாயில்லை என்று தோன்றியது தீபக்கிற்கு. அவளாவது வீட்டிற்கு உள்ளேதான் போராட்டம் நடத்தினாள். ஆனால் இவர் அக்கம் பக்கத்தினர் அவர்களை ஒரு மாதிரி பார்க்க தீபக் கைகளை கூப்பி மன்னிப்பு கேட்க தொடங்கினான். தீபக் மன்னிப்பு கேட்டாலும் அந்த செடியின் உரிமையாளர் விடுவதாக இல்லை. மன்னிப்பு கேட்டா போதுமா தம்பி? இந்த செடியோட விலை எவ்வளவு தெரியுமா? இது வெளிநாட்டு வகை, இதோட விலை மட்டும் 30,000 ரூபாய். இப்போ பாருங்க, வேரில் இருக்கிற அந்த பகுதியை உங்கள் மாமனார் மண்ணில் குத்தி ஸ்பாயில் பண்ணிட்டாரு. இதுக்கு இப்போ யார் பதில் சொல்றது என்று எகிரினார். 30,000 என்ற வார்த்தையை கேட்டதும் பொன்னம்பலம் அப்படியே ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போனார். பின் சட்டென்று சிரித்து விட்டார். என்னது, இத்தினோண்டு செடி 30,000 ரூபாயா? தம்பி, நீங்கள் யார்கிட்டையோ நல்லா ஏமாந்துருக்கீங்க. எங்கள் ஊரில் இவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்த பெரிய மாமரம், தென்னை மரம், ஏன் ஊருக்கே நிழல் தர்ற ஆலமரம் கூட 100-200 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. அதை விட்டுட்டு மண்ணில் கூட நட்டு வைக்க முடியாத இந்த ஓணாவால் மாதிரி இருக்கிற செடியை 30,000 கொடுத்து வாங்கிட்டு அதை மண்ணில் வச்சதுக்கு ஏன் மேலே கோபப்படுறீங்களே? இதில் யாருக்கு தம்பி புத்தி இல்லை? யோ இது ஃபேஷன்யா, இது அழகுக்காக வைக்கிறது என்று அவர்கள் கத்த, பொன்னம்பலமோ அழகுன்னா அது காய்க்கணும், பூக்கணும், இல்லை நிழலாவது தரணும், இது எதுக்குமே உதவாமல் 30,000 ரூபாய்னா இதுக்கு பேர் அழகு இல்லை தம்பி, அறிவீனும். இவ்வளோ ரூபாய் கொடுத்து வாங்கி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஆசைக்கு ஒரு பழம் பறித்து சாப்பிட முடியுமா? இல்லை காக்கா குருவிக்கு கூடாவது வைக்க முடியுமா என்று விடாமல் வாதிட்டார். நிலைமை மோசமாவதை கண்ட தீபக், மாமா இது சென்னை மாமா, இங்கே மண்ணில் செடி வைக்கிறவங்கள விட அழகுக்காக வைக்கிறவங்க தான் அதிகம், தயவு செஞ்சு உள்ளே வாங்க என்று சொல்லி அவரை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்தான். இனிமே நீங்கள் இந்த வாசலை தாண்டி வெளியவே வரக்கூடாது, உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க, நேரம் போகலைன்னா டிவி பாருங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் மக படிக்கிற அழகையாவது பக்கத்தில் இருந்து பாருங்க என்று சொல்லி அவரை வீட்டிற்குள் தள்ளினான். பொன்னம்பலம் முணுமுணுத்து கொண்டே, சென்னையில் மனுஷங்க மட்டும் ஒரு மாதிரி இல்லை, செடிகளும் மனுஷங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது மாப்பிள்ள. மனுஷங்க மட்டும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சி கிடக்கல, நாய் பூனையில் இருந்து மரஞ்செடி வரைக்கும் வீட்டுக்குள்ளே அடைச்சி தான் வச்சுருக்காங்க. என்ன புது ஊரோ இது என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றார். அந்த தெருவை அவர்களை திரும்பி பார்த்து கொண்டிருக்க தீபக் தன் முகத்தை மூடிக்கொண்டு கதவை சாத்தினான். அந்த நேரத்தில் சரியாக தீபக்கின் ஃபோன் அதிர்ந்தது. சந்திரன்தான் அழைத்திருந்தான். டே தீபக், தீபிகா பற்றி ஒரு முக்கியமான விஷயம் கிடச்சிருக்குடா. நம்ம என்மன வானில் குடும்பத்தில் ஸ்டோரி கேட்குற நிறைய நண்பர்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸ்டோரி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. ஸ்டோரியை பற்றி ஒரு வார்த்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டோரி சொல்கிறது என்னோட பொழுதுபோக்கு, ஸ்டோரி கேட்குறது உங்களோட பொழுதுபோக்கு. ஆனால் என்னோட என்கரேஜ்மெண்ட்டுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, உறவை வளர்த்துக்கிறதுக்காக கமெண்ட் பண்ணுங்கள்.